ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக்குரா அப்படின்ற ஒரு ஃபண்ட் ஆப் பற்றி தான் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஃபண்ட் ஆப் அப்படின்னாலே ஒரு லாங் டேர்ம் கான்செப்ட் தான், சரியா? ஃபண்ட் ஆப் அப்படின்னா சில ஆப்ஸ் பார்த்திங்கன்னா 6 to 7 மந்த்து கூட ரன் ஆகும். சில ஆப்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 4 மந்த் ரன் ஆகும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 மந்த்துக்கு மேலே தான் ரன் ஆகும். இந்த ஆப் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 15 days கீழே தான் ஆகுது, சரியா? அப்படிங்கும்போது ஃபண்ட் ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உடனே வந்து ரொம்ப பெரிய டீம்ஸ்லாம் எடுக்கக்கூடாது. அது ப்ராப்ளம்ஸ் வரும். ஒரு 2 மந்த் ஆகும்போது தான் பெரிய டீம் எடுக்கணும். 2 மந்த் ஆனதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா லேட்டர் கொஞ்ச நாள் கழித்து தான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகும். 2 மந்த் ஆனதுக்கப்புறம் கூட சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போச்சு அப்படின்னா 6 மந்த்து கூட ரன் ஆகும். ஏன்னா ஃபண்ட் ஆப் வந்து ஸ்டேபிள் ஆகிற ஸ்டேஜே பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 1 மந்த்து தான். நான் இப்போ வந்து இந்த ஆப் வந்து ரெஃபரன்ஸ்க்காக தான் எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட யூஸ் பண்ணியே 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இனிமேல் எப்போ லிங்க் கொடுக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னா, எனக்கு எப்போ ஓகேவோ அப்போ தான் கொடுக்க ஆரம்பிப்பேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் குரூப்பில் தான் கோட்ஸ் கொடுப்பாங்க. குரூப் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஃபண்ட் ஆப் வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஃபண்ட் ஆப் அப்படின்னாலே வந்து நீங்கள் 400 பே பண்ணுறீங்கன்னா அந்த 400 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டுமே நம்மளுக்கு ரிட்டன் ஆயிரும். அதனால் அந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வரும், ஓகேவா? ஓகே, ஃபண்ட் ஆப்பில் இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, 400 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி 20 வரும். 365 நாளைக்கு வரும். அதனால் இந்த ஆப் வந்து நீங்கள் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்ட்டு 365 நாள் கான்செப்ட் அப்படின்னாலே அப்படி தான், ஓகேவா? ஆனால் கரெக்டாக 1 year ஓடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் அந்த ஆப் எவ்வளோ நாள் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இதில் வந்து செக்இன் அமௌண்ட்டுமே உங்களுக்கு இருக்கும். அந்த டீட்டெயிலாம் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 1200 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 48 வரும், சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 297 வரும். 7000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 294 வரும், ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு லேட்டர் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லுவேன், சரியா? குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 400 1200 தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணணும். போக போக நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் செக்இன் ஒரு அமௌண்ட் உண்டு. செக்இன் அப்படின்றது டெய்லி நீங்கள் சைன்அப் பண்ணிங்க அப்படின்னா 3 டேஸ்க்கு 10 rupees வரும். 7 days கழிச்சு உங்களுக்கு வந்து 20 வரும். 15 நாள் கழிச்சு 50 வரும். இது திரும்ப ஒரு 20 நாள் கழிச்சு 50 வரும். அந்த கான்செப்டில் செக்இனே உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு குரூப்பில் வந்து கோட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலை, போக போக கொடுப்பாங்க, ஓகேவா? லாட்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லாட்டரி கிடைக்கும், சரியா? நெக்ஸ்ட்டு ரெஃபரலில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா 3 மெம்பர் உங்களுக்கு கீழே இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் VIP 1 ஆயிடுவீங்க. VIP 1 ஆகுறீங்க அப்படின்னா அதில் 300 எக்ஸ்ட்ரா ரிவார்டு வந்து உங்களுக்கு வரும். VIP 2 அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 மெம்பர் இன்வைட் பண்ணுறீங்க, அதுலேயும் உங்களுக்கு வந்து 300 அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ரிவார்டு வரும். VIP 3 அப்படின்னா 9 மெம்பர் இன்வைட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ரிவார்டு வரும். அந்த மாதிரி VIP 11 வரைக்கும் இதில் வந்து கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி கெட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நார்மலாக வந்து ப்ராடக்ட்டை வந்து டெய்லி நீங்கள் கெட் கொடுக்கணும். அந்த மாதிரி கான்செப்டில் தான் இந்த ஆப் கொடுத்துருக்காங்க. லாங் டேர்ம் கான்செப்ட்லேயே இருக்குது. ஆப் வந்து நல்லா இருக்குது, ஓகேவா? மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து போக போக இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் லிங்க்குமே ஷேர் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா அந்த நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, குரூப்பில் வந்து இன்னும் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலை. வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கும் போது அதில் டெய்லி ஒரு கோடு கொடுப்பாங்க. அது ஒரு 10 rupees வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த கோடுமே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஃபண்ட் ஆப் அப்படின்னாலே இதுதான் கான்செப்ட்டு. இப்போதைக்கு இதில் வந்து குரூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் நல்லா வந்து டீம் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். குரூப் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கணும். அப்போ தான் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் ஆப் போகும். இதில் ஃபயரிங் இந்த மாதிரி ஃபண்ட் ஆப்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும். எதுக்காக ஃபயர் ஆகும் அப்படின்னா ஒரே ஒரு 2 கான்செப்ட். ஒன்று வந்து ஒரு ஐடியில் ஒரு ஃபோனில் 2 ஐடி போடுறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நிறைய பெரிய டீம் நம்ம வந்து ஏதோ ஒரு யூடியூபரோ ப்ரொமோட்டரோன்னு காட்டக்கூடாது. எப்போவுமே நார்மல் பர்சன் மாதிரி தெரியணும், ஓகேவா? இல்லை ரெஃபரல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னா உங்களுக்கு கீழே இருக்கவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு 5%. இப்போ 400 இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து 5% வந்து உங்களுக்கு வரும். பட் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் அந்த ஆப்ஷன்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். கீழே வாட்ஸ்அப் குரூப் வந்து இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆப்பை பற்றின எல்லா அப்டேட்டும் அதில் கொடுப்பேன். இதில் மினிமம் வித்ட்ரா வந்து 250 10% வந்து டேக்ஸ் பிடிக்கிறாங்க. மண்டே டு ஃப்ரைடே வித்ட்ரா 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வித்ட்ரா டைமிங். இதான் இந்த ஆப்போட கான்செப்ட். மற்ற டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.